நான் பண்ணதுலேயே ஒர்ஸ்டான ரெசிபி இதுதான். ஏன்னா இது வந்து நானா ட்ரை பண்ணேன். இப்படி பண்ணுனா எப்படி டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சன்னாங்கண்ணி கருவாடு வச்சு பண்ணியிருந்தேன். மேபி எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலையா இல்லை என்னன்னு தெரியல. சன்னாங்கண்ணி கருவாடை யூஸ்வலாக எப்படி செய்வாங்கங்கிறத நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். எனக்கு அது பிடிக்கல அந்த டேஸ்ட்டு. அதனால இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். பேனில் ஆயில் ஊற்றி வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு இதான் சன்னாங்கண்ணி பொடி. இதை போட்டு இதில் மசாலாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்கு டேஸ்ட் வருது, சரி ஓகே தொக்கு மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட் அப்பயும் பிடிக்கல. இதுக்கு ஆயில் திரும்பி ஊற்றி தொக்கு மாதிரி செஞ்சு எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக கருவாடு செய்யும் போது கருவாடில் உள்ள டேஸ்ட் வந்து அந்த வெங்காயத்தில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு. ஆனால் இந்த தொக்குல கருவாடோட டேஸ்ட்டு வெங்காயத்தில் இறங்கவே இல்லை. ஸோ எனக்கு பிடிக்கல.